ஏன்பா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? தூக்குங்கப்பா. ஏன் நீங்க வந்து தூக்குங்களேன். ஏய், நான் போய் தூக்கி அதுல கைரேகப்பட்டு நான் போலீஸ்ல மாட்டிக்கிறதா? நான் புள்ள ஊட்டிக்காரப்பா, என்ன விட்டுருங்க. இவர் தான் பிள்ளை குட்டிக்காரரு. மத்தவெல்லாம் என்ன வெம்போக்கா? அடுத்தவனை மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறது உங்க பொழப்பா போச்சு. இந்த அம்பலாரையா வராரு. கும்பிடுறியா? என்னடா அங்க கூட்டம்? யாரையோ அடிச்சு போட்டிருக்காங்கய்யா. யாரவன்? ஏண்டா இவன் எந்த ஒரு ஆளுன்னு தெரியுதா? நம்ம பக்கத்து ஆளு மாதிரி தெரியலீங்கய்யா. இவ்வளவு நேரமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? மடப்பசங்களா, தூக்கிய வண்டியில வைக்கடா, ஆஸ்பத்திரி கொண்டு போலாம். கரையா தின்னுடுச்சுங்கிறத நீ நம்பர் இல்ல? ஆமாங்க ஐயா. அப்புறம் நீ என்ன செஞ்ச? அப்புறம் நான் ஆத்துல இவர் பையனை குளிப்பாட்ட கூட்டி போனங்க. சிவகப்படி தேய்க்க தேய்க்க ஆத்தோட கரைஞ்சு போயிட்டாங்க. கரைஞ்சிட்டாங்கிறத நீ நம்பர் இல்ல? போதுங்க, உங்களை மாதிரி ஊருக்கு 2 பேர் இருந்தா ஊரு உருப்பட்டுரும். சிங்காரம் எழுந்துச்சு. நான் ஏன் எந்திரிக்கணும்? இந்த வழக்குல நீயே சம்பந்தப்பட்டிருக்க. சொன்னா கேளையா? பெருமாளே ஐயா, 2000 ரூபாய் கொடுத்தா விட்டுருவ இல்ல? விட்டுருவோங்க. போய் பையனை கூட்டு வா. சிங்காரம் பணத்தை கொடு. வீட்டுல வந்து தந்துடுறேன். கணக்கு பிள்ளை, ஐயா பையன் வந்த உடனே இவர் வீட்டுல போய் பணத்தை வாங்கிட்டு வந்துரு. சரிங்க. நீ எல்லாம் மனுஷனா? வேலைக்காரன் பணத்தை எடுத்து வச்சுட்டு என்னையா விளையாட்டு? நம்ம பையன் எங்கடா கொண்டு இத்தனை நாளா போயிருந்த? இந்த ஆள் என்ன பம்பு செட்ல கட்டி போட்டு கையெல்லாம் துருத்துட்டு இருக்குப்பா. ஏறி விளையாடு. ஏன் மேல இல்லடா, இந்த மரத்து மேல. ஏங்க விட்டா உச்சி வரைக்கும் போயிடுவேன். கொம்பேரி முக்கிற கீழே இறங்க சொல்லுங்க. ஏறி விளையாட்டுமே ஐயா. ஏக்கண்ணா ஓடிவா ஓடிவா ஓடிவா. இது கொம்பேரி முக்கையில குரங்கு. அப்படி மாமா விட்டு மாதிரி போய் விளையாடு. அடே எங்க அப்பா, வேலைக்காரனாலும் வேலைக்காரன், கில்லாடி வேலைக்காரையா. எத்தனுக்கு எத்தையா? மோசக்காரனுக்கு மோசக்காரன். இதெல்லாம் உன் ஏற்பாடா? இனிமே உனக்கு வேலையும் கிடையாது, நீ என் வீட்டு பக்கமும் வரக்கூடாது. போடா. ஓஹோ, கொஞ்சம் ஏமாந்த வேலைக்காரனா இருந்தா வேலைக்கு வச்சுக்கிருவீங்க, கொஞ்சம் புத்திசாலி வேலைக்காரனா இருந்தா வேலையை விட்டு போக சொல்லிருவீங்க. இங்க மட்டும் இல்லங்க, எல்லா பண்ணையிலயும் அப்படிதான் நடக்குது. ஏய், பஞ்சாயத்து முடிஞ்சதுல போடா. ஏன் அவன் சொன்னது உங்களையும் பாதிக்குதோ? அது சரி. ஐயா. என்னடா என்னாச்சு? தம்பி சொன்னதெல்லாம் நெசந்தாங்க. ஆமாங்க ஐயா. பொதும்பு பெரிய வீட்டுக்காரங்க பங்க மேல தம்பி கொள்ள பிரியம் வச்சிருந்திருக்காரு. அந்த பொண்ணு இவர் மேல ஆசையா இருந்திருக்கு. விஷயம் வெளியே தெரிஞ்சா பெரிய வீட்டுக்காரருக்கு கௌரவ குறைச்சலா இருக்குமேனு அசந்த நேரமா பார்த்து அடிச்சு கொண்டு வந்து நம்ம ஊர் பக்கம் போட்டுட்டாங்க. மடப்பசங்க, ஒரு ஆணும் பொண்ணு ஆசைப்பட்டா நியாயமா அவங்களை சேர்த்து வைக்க வேண்டியதானே? இந்த காலத்துல இப்படி கூடவா செய்வாங்க? இன்னொரு விஷயம், இவரு உங்க ஆதிமூலத்தோடைய மகனாமுங்க. உன் பேரு சுந்தர பாண்டி தானே? ஆமா. எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? தெரியும்னு மட்டும் சொன்னா நான் உங்க குடும்பத்துக்கு தூரத்து உறவுக்காரன் ஆயிடுவேன். உங்க அப்பா என் கூட பிறக்காத தம்பி, என் உசிரை காத்த தெய்வம். அவ என் கூட இருந்த ஒவ்வொரு நாளும் எங்க போனாலும் ஒரு சிங்கத்தை துணைக்கு கூட்டிட்டு போன மாதிரி நெஞ்ச நிமித்துக்கிட்டு போவேன். நானும் அப்பனும் உறப்பன் ஒரு கம்மா ஏலத்துக்கு போயிருந்தோம். அந்த வருஷம் ராஜாங்கங்கிற ஒருத்தனே அந்த கிராமத்தாளுங்களை மிரட்டி ஏலத்துக்கு எடுத்துட்டு இருந்தான். அதை தட்டி கேட்க போன அப்பன் அன்னைக்கு எரிமலையா வெடிச்சிட்டான். ஊரு சொத்தை ஒருத்தனே அனுபவிக்கிறதுக்கு இது ஒண்ணும் பாட்ட முட்ட சொத்து இல்ல. குத்தகைங்கிற பேர்ல ஏதோ ஒரு சொற்ப தொகையை கொடுத்து கம்மாயில இருக்கிற மீனை ஏலம் எடுப்பீங்க, மறுபடியும் நீங்களே வேற ஒருத்தருக்கு ஏலம் விட்டு ஆயிரக்கணக்கில் கொள்ள அடிப்பீங்க. இதனால ஒரு தனிப்பட்ட மனுஷன் வாழ்றான தவிர இந்த கிராமத்துக்கு என்ன பிரயோஜனம்? இந்த வருஷம் பொது ஏலம் விட்டே ஆகணுங்க. சீயாம் பாட்டம் காலத்துல நாங்க தான் ஏலத்துக்கு எடுத்துட்டு வரோம். அந்த முறையை மாத்தவே முடியாது. அடிங்கப்பன் தானே மாத்த முடியாதுங்கிறதுக்கு என்ன சட்ட புத்தகமா? யாரு அதிகமா ஏலம் கேட்கறாங்களோ விட வேண்டியதுதானே. அதிகமா பணம் கிடைச்சா அதை வச்சு ஆஸ்பத்திரி பள்ளிக்கூடம் எல்லாம் கட்டலாம் இல்லீங்களா? பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு தான் அரசாங்கம் இருக்கு. நீ என்ன பெருசா பூச்சாண்டி காட்டுற? அரசாங்கமே எல்லாம் செய்யணும்னு நினைக்க கூடாதுப்பா. நாமளே குளத்தை வெட்டணும், கோயிலை கட்டணும். இப்படி நம்ம நாட்டில் உள்ள எல்லா கிராமமும் நினைச்சா நாமும் சீக்கிரம் ஒரு பெரிய பணக்கார நாடு ஆயிடுவோம். இதுவரைக்கும் மலமட்டத்தனமா இருந்தாச்சு, இனிமே இருக்க விட மாட்டேன். இன்னைக்கு பொது ஏலம் விடணும், இல்லன்னா விட வைப்பேன்.
அது வரைக்கும் நீ உயிரோட இருந்தா தாங்கடா. ஏலே, என்னடா நெஞ்ச நிமித்தட? சண்டைன்னு வந்துட்டா எங்களுக்கு கத்தி சண்டை, கம்பு சண்டை, கை சண்டை எல்லாம் அத்துப்படி. சண்டையில உங்களோட பெரிய ஆளுங்களை நான் பார்த்திருக்கிறோம். இழுத்து விட்ட நான் இருக்கிற இடம் தெரியாம போயிடுவேன். இந்த ராஜாங்கத்தை பகச்சுக்கிட்டு எவனுமே உயிரோட இருந்ததில்ல. ஆதிமூலம், உன்னை நான் வெட்டாம விட மாட்டேன்டா. ஆதிமூலம், என்னப்பா இது? சில்லற பசங்க கிட்ட போய் நம்ம அரசாங்கம் மூலமா நடவடிக்கை எடுப்போம் வா. 4 பேருக்கு மத்தியில இந்த ராஜாங்கம் பைய உன்னை வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லிட்டு போனானா? ஏதாவது ஏடா கூடமா நடந்து போச்சுன்னா போன உசிறு திரும்புமாடா? போய் ஏன் கியாமையான்னு கத்துற? இப்ப என்ன நடந்து போச்சு? என்ன நடக்கணும்? ஊர் பிரச்சனையை ஓரம் கட்டிட்டு பொழைக்கிற வழியை பாருங்க. ஆமாண்டா, உன்னை நம்பி இந்த வீட்டுல 2 உசிறு இருக்கு, அத மறந்துடாத. 2 இல்லப்பா, ஒன்னையும் சேர்த்து 3 உசுறு. அந்த நினைப்பு இருக்கிறதுனாலதான் அந்த ராஜாங்க பைய வெட்டுவேன்னு சொன்னப்ப அவனை உசுரோட விட்டுட்டு வந்தேன். சரி சரி விடுங்க. என்னங்க, நம்ம சுந்தர பாண்டி பிறந்து நாளையோட 1 வருஷம் ஆகுது. என்னது? நம்ம சுந்தர பாண்டி பிறந்து அதுக்குள்ள 1 வருஷம் ஆகி போச்சு. ஆமாங்க. அப்ப பாண்டி கோயிலுக்கு முடி இறக்கி காது குத்தி பொங்க வச்சிட வேண்டியதா? என்னப்பா செஞ்சிட வேண்டியதா? ஏய், கோச்சட வயலுக்கு போய் கருவ இருக்க சொல்றா. சரிங்க ஐயா. என்னப்பா ஆதிமூலம், பலமான யோஜனை போல் இருக்கு. அந்த ராஜாங்கம் பையன் வெட்டுவேன் குத்துவேன்னு சொன்னானே, அத மனசுல போட்டுருக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு என் மகன் சுந்தரபாண்டியோட பிறந்த நாள். மடையா, வண்டியை திருப்பட. முதல்ல வீட்டுக்கு போய் உன் மகனை பார்த்துட்டு போலாம். வேணாங்க, போற வேலையை முடிச்சிட்டு திரும்பி வரும்போது பார்க்கலாம். அதுவும் சரிதான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திரும்பும் போது உன் மகனுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் வாங்கி தரேன். அதெல்லாம் வேணாங்க. டேய், உன் மகன் வேற என் மகன் வேறையாடா? பேசாம ஓட்டு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா போறேன்? ஆதிமூலம், ஐயா, 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 இந்த உயிர் மண்ணை விட்டு போறதுக்குள்ள நான் சொல்றதை நீங்க செய்வீங்களா? என்னப்பா? என் மகன் சுந்தரபாண்டி, சுந்தரபாண்டி எங்க அப்பா என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டான்னு சொல்ற நிலைமை ஏற்படுத்த கூடாது. அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் எதிர்த்து கேட்கிற சிங்க குட்டியா அவனை நீங்க வளர்க்கணும். அத இந்த ஊரே பேசணும். அதை கேட்டு இந்த ஆத்மா சந்தோஷப்படணும். ஆ ஆ ஆ ஆ
ஐயா ஐயா, என்னப்பா? நம்ம ஆதிமலோட தீப்பிடிச்சு எரியுது. எரியிற குடிசையோட ஆதிமூலத்தினுடைய குடும்பமே கருவத்து போச்சுன்னு நினைச்சேன். ஆனா நீதான் ஆதிமூலத்தினுடைய மகன் தெரிஞ்ச உடனே என் உச்சி குளிர்ந்து போச்சுப்பா. எங்க அப்பா அம்மாவை சாகடிச்ச அந்த ராஜாங்கத்தை பழி வாங்காம விட மாட்டேன். அதுக்கு அவசியம் இல்லப்பா. அருவா எடுத்த அருவாவிலே சாவாங்கிற மாதிரி அவங்களே ஒருத்த வெட்டிக்கிட்டு செத்து போயிட்டாங்க. ஆமா, உன் தாத்தா எங்க? பண்ணையாருங்க ஏன் விதிக்கு வச்ச நெருப்புக்கு தாத்தா பலி ஆயிட்டாரு. அவருக்கு கொள்ளி வைக்கிற பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கல. கவலைப்படாதப்பா. ஒரு விதை அழிஞ்சாதான் அங்க ஒரு செடி முளைக்கும். உன்னுடைய விருப்பம் என்னவோ அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நித்தம் உன்னை எண்ணி நெஞ்சம் நொந்தே நானே நானே. கலஞ்சு போகுது பாடும் இந்த பாட்டு தான் எந்த காது வந்து கேட்குது. ஏதோ ஒரு ஏக்கந்தான் அதனாலும் என்ன வாட்டுது. ஏதோ ஒரு ஏக்கந்தான் அதனாலும் என்ன வாட்டுது. போன வழி என்ன தோணலையே சிறு குயிலே குயிலே சொல்லடி. முத்து முத்து மேடை போட்டு வித்து கொண்டேன் மானே மானே. நித்தம் நித்தம் உன்னை எண்ணி நெஞ்சம் நொந்தேன் நானே நானே. தப்பு ஏதும் உண்டா சொல்லம்மா. முத்து முத்து மேடை போட்டு வித்து கொண்டேன் மானே மானே. நித்தம் நித்தம் உன்னை எண்ணி